இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா சைனஸ் ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம குறைக்கலாம், அதை எப்படி நம்ம உடம்புலேருந்து அகற்றலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எளிய வீட்டு வைத்தியம் மூலமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் தவிர்க்கப்படுறது மூலம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் நீக்கிற சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சைனஸ் ப்ராப்ளம் எதனால் வருது பார்த்திங்கன்னா, நம்முடைய முகத்தில் இருக்கிற எலும்புகள் இருக்கிற அந்த சின்ன சின்ன துளைகளில் இருக்கிற கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா நீரேற்றம் செய்யப்படுது. ஓகேவா? நீரேற்றம் செய்யப்படுறதுனால பார்த்தீங்கன்னா வீக்கம் அடையுது. அந்த சைனஸ் வந்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் அடையுது. அதனால தான் சைனடைட்டிஸ் சொல்கிறாங்க. இந்த டைட்டிஸ்னோட அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம். சைனஸ் ப்ராப்ளத்தோட முக்கியமான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இருமல், தும்மல், தலைவலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சளி, இந்த மாதிரி சொல்லிட்டு பல வகை காரணங்கள்னால இந்த சைனஸ் வந்து வரலாம். இதுதான் இதோட முக்கியமான அறிகுறிகள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கடைப்பு, அதுக்கப்புறம் தீராத தும்பல், சளி, அதுக்கப்புறம் ஏதோ திடீர்னு ஏதோ அலர்ஜி ஏற்பட்டால் கூட அவங்க தும்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான அறிகுறிகள் இருக்கும். எப்படிலாம் இதை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முதல்ல நம்ம வீட்டு வைத்தியத்தை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 வைத்தியங்கள் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? முதல் வைத்தியம் பார்த்தீங்கன்னா இந்த சளி இழுக்கக்கூடிய மருந்துகள், அதாவது வெற்றிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிளகாக இருக்கட்டும், இந்த மாதிரி உணவுகளை வந்து என்னென்னா சேர்க்கப்படுறது மூலம், அதாவது இதோடைய சாறு, ஓகேங்களா, இதோடைய சாறு வந்து வடிகட்டி குடிப்பது மூலம் உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் நீக்கும். அதே போல் மஞ்சத்தூளுடன் சேர்ந்து தேன், வீக்கத்தை குறைக்க முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூளுக்கு இருக்குது. அதை தேனுக்களை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் நீக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது பொதுவாக இந்த சைனஸ் ப்ராப்ளத்தை நீக்கும் முக்கியமான ஒரு உணவுப் பொருட்களாக கருதப்படுது. அதை நீங்கள் சாரை பிழிஞ்சு நீங்கள் குடிப்பதன் மூலம், அதாவது கஷாயம் வச்சு நீங்கள் குடிப்பதன் மூலம் உங்களுக்கு அது நீக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ், ஓகேங்களா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸு, சில ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த ஆரஞ்சாக இருக்கலாம், அதுக்கப்புறம் சாத்துக்குடியாக இருக்கலாம், லெமனாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். குடைமிளகாய், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். என்ன உணவுகள்லாம் தவிர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பால் நிறைந்த உணவுகளை தவிர்க்கப்படுறது நல்லது. ஏன்னா அது அலர்ஜி உண்டாக்கும், அதாவது அடைப்பை அதிகமாக உண்டாக்கும். அதனால் பால் தவிர்க்கப்படுறது நல்லது. காஃபி, ஓகேங்களா, காஃபியில் பார்த்தீங்கன்னா கஃபின்ற ஒரு பொருள் இருக்குது. இந்த காஃபியை தவிர்க்கப்படுறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பானங்கள், ஓகேங்களா, இந்த குளிர்பானங்கள் கோலாவாக இருக்கலாம், பெப்சியாக இருக்கலாம், மிரண்டாவாக இருக்கலாம், இந்த மாதிரி குளிர்பானங்கள் தவிர்க்கப்படுறது நல்லது. சில்லுன்னு இருக்கிற உணவுகளை எடுக்கப்படுறது தவிர்க்கப்படுறது நல்லது. உப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கப்படணும், எண்ணெய் நிறைந்த உணவுகள் தவிர்க்கப்படணும். அதே போல் இந்த பீஸா, பர்கர், இந்த மாதிரி துரித உணவுகளை நீங்கள் தவிர்க்கப்படுறது மூலமும் இதை நீங்கள் தடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறாலும் அந்த இடத்துல அலர்ஜென்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த நிறைய பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வந்து நிற்காமல் நீங்கள் வேறு ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு அது சரியாகும். மூக்கை சுற்றி வந்து இருக்கிற அந்த துவாரங்களில் தான் அந்த இதாக இருக்குன்னு, அதனால் அந்த இடத்துல நீங்கள் சுடுதண்ணியை வச்சு நீங்கள் ஒத்தனை கொடுக்கறது மூலமும் இது குறையும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவி பிடிக்கலாம். ஆவினா வந்து இந்த துளசி, இந்த புதினா, இந்த மாதிரி நீங்கள் ஆவி பிடிக்கிறது மூலமும் உங்களுக்கு அது சரியாகும். நீங்கள் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. அதே மாதிரி இருமல், தும்பல் இந்த மாதிரி அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா வந்து என்னென்னா டாக்டரை வந்து அணுகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.